ஜெனட்டிக் டிசீஸ், எங்க அப்பாவுக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு அதனால எனக்கும் வந்துருமா அப்படி டாக்டர் கேட்பாங்க. ஆக்சுவலா உங்க அப்பா சாப்பிட்ட அதே சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டயபிட்டிஸ் வரும். ஆனா அது தவிர ஒரு வழி இருக்கு. அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா நீங்க டயபிட்டிஸ் பத்தி கவலைப்பட வேணாம். 95% டயபிட்டிஸ் வந்து ஜெனட்டிக் கிடையாது, லைஃப் ஸ்டைல். ஸோ அப்போ ஜீன் ஒரு கன்னுனா அந்த கன்னை சுடுறது யாரு தெரியுமா? உங்களோட உணவும் உங்க லைஃப் ஸ்டைலும். லேபுக்கு போய் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ நீங்க ஒரு நியூட்ரிஷனோ ஒரு டயட்டேஷனோ போய் பாருங்க. அவங்க வந்து உங்களுக்கு பாடி டெஸ்டிங் வந்து பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட்ல நிறைய மார்க்கர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைகிளிசரைடு, பிளட் சுகர் லெவல், ஹோமோ ஐஆர், சி பெப்டைட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த பிளட் சாம்பிளை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன உணவு செட் ஆகுன்றது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எங்களோட ஓன் கிளினிக்ல 2 டயபிட்டிஸ்க்கு ஒரே டயட் செட் ஆகாது. ஏன்னா இப்போ என் கைரேகை உங்க கைரேகை மாறி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு உடம்புக்குன்னு ஒரு மாடிஃபிகேஷன் தேவைப்படுது. அப்போ ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா ஒரு வாட்டியாவது நீங்க ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து ஒரு டயட்டிஷியனோட உட்கார்ந்து உங்களுக்கு என்ன டயட் செட் ஆகுதோ அதை வந்து தேர்ந்தெடுங்க. ஸோ ஒரு ஃபன்னியான ஃபேக்ட் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு முடி வெட்டுறோம்னா ஒரு பார்பர் ஷாப் போறோம், ஒரு மேக்கப் போறோம்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போறோம். ஆனா எத்தனை பேர் வந்து நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிட்ட போயிட்டு இந்த உணவு எடுக்கலாமான்றது உட்கார்ந்து பேசணும் இல்ல. ஸோ அதுதான் மாற்றம் வந்து தேவைன்றதை நான் நம்புறேன். நோய் வந்தாதான் டாக்டர் கிட்ட போகணும் அவசியம் இல்லை. நோயை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளட் சாம்பிள் எடுத்து உங்களோட உணவை கட்டமைச்சிட்டாலே இந்த நோய்கள் இருந்து நம்ம தவிர்த்திடலாம். நிறைய இடத்துல வந்து எனக்கு நோய் சரியாக மாட்டேங்குது, நான் வருஷக்கணக்கா மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர், ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு அதுல இருந்து வெளியில வர முடியுன்றாங்க. சோ இங்க என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்றேன். சிம்டம்ஸ் வெர்சஸ் ரூட் காஸ், இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள்ல, இப்போ உங்ககிட்ட ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வருஷம் நல்லா மாம்பழம் வந்து நல்லா வந்து காய்க்குது. ஆனா நடுவுல ஒரு வருஷம் மட்டும் அந்த மாம்பழம் எல்லாமே அழுகி போயிடுச்சுன்னு. இப்ப அந்த மாம்பழம் அழுகினதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த மரத்தோட வேர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை அந்த மண்ணுல ஊட்டச்சத்து வந்து இல்லாம இருக்கலாம், இல்ல ஒருவேளை அதுக்கு தண்ணி ஒழுங்கா பாய்ச்சாம இருந்திருக்கலாம், இல்ல சூரிய வெளிச்சம் சரியா வராம இருந்திருக்கலாம், இல்ல பக்கத்துல ஒரு ஃபேக்டரி கட்டி இருக்கலாம், அதோட பொல்யூஷன் வந்து மண்ணில் கலந்துருக்கலாம். அப்போ இத்தனை ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். இப்போ நான் சொன்ன இது எல்லாமே தான் ரூட் காஸ், வேர் பிரச்சனை. இப்போ நான் கேட்கிறேன், இப்போ நீங்க எதை வந்து சால்வ் பண்ணுவீங்க? டைரக்டா போய் அந்த மாம்பழத்துல வெறும் ஏதாவது மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பீங்களா, இல்ல அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனமா? கண்டிப்பா எதனால வந்ததுன்னு தெரியணும். அதை அட்ரஸ் பண்ணும்போது தான் அந்த நோயில இருந்து வெளியில வரவே முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மெயினான விஷயம், ஸ்ட்ரெஸ் ஹேக் ஒன்னு இருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து நெகட்டிவ் ஹார்மோன் வச்சுக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட் எப்பவுமே உடம்பு அதையுமே தயாரிக்குது. அதுதான் பாசிட்டிவ் ஹார்மோன். டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின், டோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோனை நம்ம வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ற ஹேக் நம்ம கத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பயப்படவே வேண்டாம். ஸோ இந்த டோஸ்ன்ற ஹார்மோன் வந்து என்னெல்லாம் பண்ணால் தெரியுமா வந்து ஆக்டிவேட் ஆகும்? ரொம்ப ஈஸி. சந்தோஷமாக இருந்தால் இது ஆக்டிவேட் ஆகும், ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருந்தால் ஆக்டிவேட் ஆகும், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் மெயினாக சேரிட்டி. The more we give, the more oxytocin releases. Oxytocin is the most powerful drug. எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத நிறைய மருந்து நம்ம உடம்பே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பில்லர் 4, நியூட்ரிஜெனோமிக்ஸ். நம்ம உணவு எதனால் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம்? உணவு வந்து நம்மளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை,